இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு பல்க் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் இருந்து நமக்கு தேவையான பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் SR பிரபு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் செட் ஆஃப் பாக்ஸ்ன்ற ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 8 ஒர்க் ஷீட் இருக்குது. இந்த எல்லா ஒர்க் ஷீட்லேயும் செட் ஆஃப் பாக்ஸ்க்கான சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இதில் நமக்கு தேவையான பர்டிகுலர் சேனல் நேமை எங்கே எந்த ஷீட்டில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த ரைட் சைடு டாப் கார்னரில் ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டு ஸ்பெஷல், இந்த மாதிரி. இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஃபைண்டை பார்க்கலாம். இந்த ஃபைண்டுன்றதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இல்லைனா இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+F இதை கொடுத்தீங்கனாலும் இந்த ஃபைண்ட் விண்டோ வந்துடும். ஓகே, இப்போது எனக்கு மிக்ஸ்ன்ற சேனல் இந்த செட் ஆஃப் பாக்ஸ் 1ன்ற ஷீட்டில் இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் மிக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆல்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் விண்டோ பாப்பப் ஆகுது. இதில் we could not find what you were looking for, click options for more ways to search அப்படின்னு வருது. அப்படின்னா நம்ம தேடக்கூடிய டேட்டா இந்த ஷீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஷீட்டில் தேடுறேன். சேம் வார்னிங் தான் வருது. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு 250 ஷீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஷீட்டையும் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க முடியாது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைண்ட்லேயே ஆப்ஷன் ஒரு டேப் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய டேட்டாவை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வித்துன்னு போட்டு அதில் ஷீட்டுன்னு இருக்குது. இந்த ட்ராப் டவுன் ஏராவை கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட், ஒர்க் புக் இந்த மாதிரி வரும். இதில் ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆல்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்ன்ற சேனல் செட் ஆஃப் பாக்ஸ் 3ன்ற ஒர்க் ஷீட்டில் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஷீட் இருந்தாலும் நமக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம இப்போ வேறு சேனலை சர்ச் பண்ணி பார்க்கலாம். Ctrl+F கொடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த ஃபைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபைண்ட் பாரில் நைல் டிவி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, வித்தின் ஒர்க் புக்குன்னு இருக்கான்னு. இப்போ ஃபைண்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைல் டிவின்ற டேட்டா செட் ஆஃப் பாக்ஸ் 8ன்ற ஒர்க் ஷீட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான டேட்டாவை எந்த ஷீட்டில் இருந்தாலும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம்.